அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 10. கார்த்திக், வெளியில கொஞ்சம் வேலை இருக்குடா, நானும் வர்றேன் என்றான் தினேஷ். நீ ஃப்ரீயா கார்த்திக்? ஆமா, இப்பதான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ தான். இதோட ரிசைன் பண்ணிடணும். 6 monthல அக்ரிமெண்ட்ல ஜாயின் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. இனிமே வேண்டாம்னு நினைக்கிறேன். பேங்க்ல அப்பாயின்மெண்ட் போட்டா இங்க இருந்து விட மாட்டாங்க. ஸோ ரிசைன் தி ஜாப் என்றான் கார்த்திக். சேலரி ரொம்பவாடா கார்த்திக்? இல்ல, அப்படி ஒன்றும் பெருசா கொடுக்கல, சும்மா வெட்டியா இருக்கிறதுக்கு போகலாம்னு போனேன். அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான். ஒன்லி 8 தான், ரொம்ப கம்மிடா கார்த்திக். ஆமா தெரியும், வேற வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒத்துக்கிட்டேன். அம்மா புலம்பிட்டே இருப்பாங்க, அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. ஏண்டா கார்த்திக் அவசரப்படுற, பொறுமையா இரு, இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கேன்னு சொன்னார் அப்பா. பட் நான் தான் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும்னு பாக்குறேன், அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணேன். டேய், அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிடணும், இன்விடேஷன் கொடுக்கணும் என்றான். யாருக்குடா தினேஷ்? தங்கை கிருத்திகாவுக்குத்தான். வாணி அக்கா ஒரு கிறிஸ்டியன் பையனை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவளோட காலேஜ் மேட். ஸோ வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, கல்யாணத்துக்கு கூட அவ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்பா. ரொம்ப வருத்தமா இருக்குடா கார்த்திக். பட் ஷீ இஸ் கன்சீவ்டு. பேரண்ட் சப்போர்ட் இல்லாம 2 பேரும் இருக்காங்கடா. அக்கா ரொம்ப ஃபீல் பண்றா, ஒரு நாள் பார்த்தேன் என்றான். அக்கா கல்யாணத்துல என்னடா ப்ராப்ளம் என்றான் தினேஷ். சக்திக்கு மீறின சம்பந்தம் கூட சொல்லலாம். ரொம்ப ரிச் ஃபேமிலியாடா? அப்படின்னு சொல்ல முடியாது. அக்காவுக்கு ஜாதகமே செட்டில் ஆகலையாம். ஜாதகம் செட் ஆனா டௌரி இடிக்குது, டௌரி செட் ஆனா ஜாதகம். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அப்பா. இப்ப ஜாதகமும் டௌரியும் செட் ஆயிட்டது. செய்முறைகள்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மற்றபடி அத்தானை பார்த்தா நல்ல டைப்பா தான் தெரியுது. ஒரே பையன், வைகை பாசனத்துல வயல் தோப்பு சொந்த வீடுன்னு இருக்காம். இப்ப கூட வர ஃப்ரைடே புதுசா ஒரு வீடு கட்ட மனை முகூர்த்தம் கூட பண்ண போறாங்க. பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம். யாரோ அப்பாவுக்கு சொல்லி பொண்ணு பார்த்திருக்காங்க. ஜாதகம் சூட் ஆகலையாம். அவர்தான் அப்பா வந்தனாவுக்கு அலையன்ஸ் விஷயமா அலையறதை பார்த்துட்டு ஜாதகம் கொடுத்தாராம். இது சூட் ஆகுதுன்னு பாரு செந்தில்னு. என் பொண்ணுக்கு சரி வரல, உன் பொண்ணுக்கு பாருன்னு கொடுத்திருக்கார். எல்லாம் ஓகே ஆயிட்டது. அப்பா லோன் போட்டிருக்கார், பணம் புரட்டிட்டு இருக்கார். இப்ப நேரத்துல பேங்க்ல சீக்கிரமா வேலைக்கு வந்தா அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், பார்க்கலாம் என்றான் கார்த்திக். ஓ, இப்ப நிறைய வேக்கன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க. கனரா பேங்க், வேர்ல்டு பேங்க், இப்படி நிறைய பேங்க் நமக்கு எப்படியாவது கிடைக்கும், கவலைப்படாத கார்த்திக். சரி, அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அமௌண்ட் எவ்வளவு வேணும் சொல்லு. தினேஷ், என்னடா விளையாடுறியா? கிருத்திகா கல்யாணம் வச்சிருக்கேடா. ஆமாம், அது அக்கா கல்யாணம் நடந்த 1 மாசம் கழிச்சுதான். முதல்ல அக்கா கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் கிருத்திகாவை யோசிக்கலாம். எல்லாமே கிருத்திகாவுக்கு ரெடியா இருக்குடா. ஸோ நோ ப்ராப்ளம் என்றான். ஆஷா வளர்ந்துட்டா, என் முன்னால வரவே வெக்கப்படுறா கார்த்திக். ஆமா, காலேஜ் போயிட்டாலே பின்ன வெக்கப்படத்தானே செய்வா. விக்கி ரொம்பவும் மூடி டைப் என்றான் தினேஷ். யாரு விக்கியா? முதல்ல மூடியாத்தான் தெரியும், சரியான வாளு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இப்பவே எங்க அக்காவையும் அத்தானையும் ரொம்பவே கிண்டல் அடிக்கிறான். அத்தான் இங்க வரவே பயப்படுறார் என்றான். ஓ, பார்த்தா அப்படி தெரியலையே தினேஷ். அம்மா குரல் கொடுத்தாள். தினேஷ், கார்த்திக் 2 பேரும் டின்னர் சாப்பிட வாங்க என்றார். கார்த்திக் பசியே இல்ல, காலையில மத்தியானம் சாப்பிட்டதே கும்முன்னு இருக்கு. பரவாயில்லவா, அம்மா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணியிருப்பாங்க. அடை அவியலும் இடியாப்பமும் பண்ணியிருந்தாள் அம்மா. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு, கட்டுன்னு கட்டியாச்சுடா கார்த்திக். இருவரும் பெட்ரூமில் பேசிக்கொண்டனர். கார்த்திக், என்ன தினேஷ், தப்பா எடுத்துக்க கூடாது. இல்லடா. என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தப்பு ரைட் எல்லாம் பாக்குற? நாம இன்னும் ஸ்டூடெண்ட் கிடையாது, அதுக்கு மேல வந்தாச்சு கார்த்திக். புரியல, கொஞ்சம் நீ டைரக்டா சொல்லு. கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லாதடா, போறேன்னு சொல்லுடா தினேஷ். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அப்ப நீங்க? நோ ஐடியா. போடா இவனே, அப்படிலாம் பேசாதே. ஓ, இன்னும் பழைய நினைப்பா? இல்ல, அதையெல்லாம் எப்பவும் மறந்தாச்சு. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மேட்டரே நினைவுக்கு வருது என்றான். ஓ சாரிடா. இன்னும் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறையா கார்த்திக்? நோ, அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்னையே, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எப்படிடா ஒரே நாள்ல? தெரியல, எனக்கு பிடிக்கல தினேஷ். குட், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குடா. பட் தம் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப இல்ல,
வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆச்சு. அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து, கார்த்திக், தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவார். எங்க அப்பா என்னடானா இன்னும் எல்கேஜி பாய் மாதிரி கேக்குறான்னு நினைக்காதே. உன்னோட உதடு லிப்ஸ்டிக் போல செவந்து அழகா இருக்கும், இப்ப இல்ல. டைரக்டா கேட்க வெக்கமா இருக்குடா. அந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம்ப்பா. இருந்தா விட்டுறியா? நல்லதுன்னு அழகா சுத்தி சுத்தி என் மனசு புண்பற்ற கூடாதுன்னு என்னை எப்படி பக்குவமா கேட்டார் தெரியுமா தினேஷ்? அப்படியே மெய் சிலிர்த்து போச்சுடா. ஏண்டா நாயே, தம் அடிக்கிற பழக்கம் எல்லாம் வந்துட்டான்னு 2 அறை அரைஞ்சிருந்த கூட கேட்டு இருக்கலாம். ஆனா அப்பா நான் தனியா இருக்கும்போது என்னை பக்குவமா தட்டி கொடுத்து அன்பா அணைச்சி என்னோட முகத்தை அப்படியே ஏந்திட்டு கேட்டார். அப்படியே அப்பா காலை கட்டி பிடிச்சி கதறணும் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் தொடவே இல்லை, இனியும் தொடமாட்டேன். பாவம், அப்பா மனசு எப்படி வலிச்சிருக்கும், ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். அப்ப இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தாதான் விடுவ. உனக்கு நீயே நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிச்சு முடிவெடுக்க இன்னும் தெரியல, இல்ல புரியலையா? இல்ல தெரியாத புரியாத மாதிரி ஒரு ஃபீலா? இல்ல தினேஷ், இதெல்லாம் ஒரு ஹேபிட்ஸ் தான். எப்பயோ சேர்க்கை இல்லாத கத்துக்கிட்டேன். ஏன் நீயும் கூட தான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலையா? எடுத்தோம், இல்லைன்னு சொல்லல, சும்மா ஜாலிக்குன்னு நினைச்சேன். அதுவே பெரிய லெவலுக்கு போற மாதிரி தெரிஞ்சரும் உஷாராயிட்டேன். இன்னோயும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா போச்சு. எந்த தப்பையும் சின்னது தானேன்னு நினைச்சு செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், விட்டாச்சு. எப்படி சுலபமா கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி சுலபமா விட்டாச்சு. எல்லாமே நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான். ஆமா தினேஷ். சரி, கல்யாணம் எப்ப பண்ணிக்க போற? டேய், நானே விஓ, எனக்கு கல்யாணம். விஓன்னா வெட்டி ஆபீசர் என்று கை கொட்டி சிரித்தான். நான் மட்டும் என்ன கவர்னர் ஜெனரலா? எப்படியாவது வேலை கிடைச்சிரும். அந்தந்த ஏஜ்ல பண்ண வேண்டியதை பண்ணிருங்கிறார் அப்பா. பெரியவங்க சொல்றதை நான் மதிக்கணும்னு. சரிங்க பாருங்கப்பான்னு சொல்லிட்டேன். எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டார். அதையும் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கன்ட்டேன் என்றான். கார்த்தி, மனசுல எதையோ நினைச்சிட்டு சொல்லவும் முடியாம திணறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உன் ஃப்ரெண்டா கேட்குறேன். இஷ்டம் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல. சாரி தினேஷ், அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரி, கேட்கல விட்டுரு. சாரிடா கார்த்திக். தினேஷ் சொல்லு, என்ன? நான் மனசுல நினைச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி கிடைக்காட்டி சன்னியாசியா பேச்சுலராகவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நினைச்ச? நான் கதைகள்ல மாதிரி சொல்றதையும் தான் கேட்டிருக்கேன். சரி, அதை விடு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ எப்படி பொண்ணு வேணும்னு நினைக்கிற? உலக அழகியா? டேய் சும்மா இருடா தினேஷ். என் அப்பா உன்கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னார். நல்ல நல்ல ஜாதகம் வருதுப்பா. ஆனா பையன் எதுவும் புடி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கொஞ்சம் வருத்தமாகவே சொன்னார். வேற என்ன சொன்னார்? இன்னும் நீ புரிஞ்சிக்கலையாடா? உங்க அப்பா உன்னை நேரடியா கேட்கல. அவரை பத்தி பக்கம் பக்கமா சொன்னையே, உருகினியே. இப்ப எங்கடா போச்சு? சரி சொல்லு. தெரியலடா தினேஷ். நீ வேற யாரையாவது லவ் பண்றையோன்னு நினைக்கிறார். டீசெண்டா இப்படி பிடி கொடுத்து பதில் சொல்லலங்கிறார் என்றான். நான் நினைக்கிற மாதிரி அழகா மொத்தத்துல எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கணும். அது என்ன சாப்பாடா லூசு பயலே? அப்ப அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுதான் வேணுமே. அப்படி மனசுக்கு பிடிச்சு போன ஒரு பொண்ணோட வாழணும். அதுதான்டா லைஃபு. தர்மேந்திராவோட ட்ரீம் கேர்ள் ஹேமமாலினியா நடிச்சாங்களே, அது மாதிரி உன்னோட ட்ரீம் கேர்ள் மாதிரி ஒய்ஃபா வரவ அழகா இருக்கணுங்கிற. ஆமா ஆமா. வாயை மூடி சிரித்தான் தினேஷ். என்ன சிரிக்கிற? இல்ல, இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரீம் பாயை நினைச்சேன், சிரிப்பு வந்துட்டது. அப்படி நினைச்சு பாரேன். கண்ணாடி முன்னாடி போய் நின்று நினைச்சு பாரு. டோன்ட் கேர் என்றான் கார்த்திக். லூசு, சரியான லூசு பையதான். பிசிக்கல் அட்ராக்ஷன்ல அன்னைக்கு கவுந்தான், இன்னைக்கும் எந்திரிக்கவே இல்லடா. ஏதோ மறந்துட்டேன்னு சொன்ன, அது நான் இழுக்கலையேடா கார்த்திக். பின்ன அன்பான ஹோம்லியான ஒரு பொண்ணு வேணும்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையேடா கார்த்திக். அது வேற சொல்ல முடியல. விட்டுடா தினேஷ், வேற பேசலாம் என்றான். ஆமா, சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு பேச சொல்றியா? நல்லாவே பேச கத்துக்கிட்ட. ஆமாண்டா, இது சினிமா இல்லடா, இது லைஃப். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்றான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?